Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கப் ஃபைனல் பற்றி தான் பேச போகிறோம். கராபாவ் கப், EFL கப், ஆர்சனல் vs மான்செஸ்டர் சிட்டி அண்ட் பெப் கார்டியோலாவோட டீம் 2-0 ஒரு சரியான விக்டரியை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என் பெப்பு உட்பட அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். பிகாஸ் ஆர்சனல் வந்து செம்ம ஹை ஃப்ளையிங்காக இருந்தாங்க. யூசிஎல்லாக இருந்தாலும் சரி, ப்ரீமியர் லீகாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ரன் ஆஃப் ஃபார்ம், சரியான மொமெண்டமில் வந்தாங்க இந்த கேம்குள்ளார. அண்ட் சிட்டி மோசமான அடி வாங்கினாங்க ரியல் மேட்ரிடோட. அண்ட் லீக்லேயும் பயங்கரமாக பாயிண்ட்ஸ் விட்டுட்டே இருந்தாங்க ரீசெண்ட் வீக்ஸாக. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இம்பாசிபிள் விக்டரி தான் பெப்புக்கு. அதுவும் வந்து சும்மாலாம் வின் பண்ணல, டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அண்ட் அவரோட 40th ட்ராஃபி கரியரில் 19 ட்ராஃபி சிட்டிக்கு. அண்ட் ரெக்கார்டு 5வது கராபாவ் கப். ஒரே மேனேஜர் வந்து 5 அடித்தது அவர் மட்டும்தான். அண்ட் சர் அலெக்ஸ் ஃபர்கிசன், ஜோசே மரினியோ அவரோட ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணி திரும்பி ப்ரூவ் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு லெஜெண்டரி மேனேஜர்னு. அண்ட் இங்கிலாண்டில் எல்லாமே அடிச்சுட்டாரு அண்ட் திரும்பி அடிச்சுட்டு இருக்காரு. எவ்வளோ மோசமான சீசனாக இருந்தாலும் அடிக்கிறாரு. ஸோ ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்னு காமிச்சிருக்காரு. அண்ட் ஆர்சனலுக்கு எங்கே விட்டு போச்சுன்னு நீ நினைக்கிற? எங்கே விட்டு போகல நீ சொல்கிற? எல்லாம் முதல்ல வர்றதுக்கு முன்னாடியே தோற்றுட்டோம், மென்டாலிட்டிலே தோற்றுட்டோம். அதாவது ஃபைனல்ஸில் வின்னிங் லூசிங் எப்படி வேணாலும் போகலாம், ஃபார்ம்லாம் மேட்ரு இல்லை, எல்லாம் ஓகே. பட் விளாண்டு தோக்குறதுனா அது எவ்வளோ பெட்ரு. விளாண்டு தோற்றுருந்தா எவ்வளோ பெட்ரு. நாங்கள் விளாடவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு இன்டென்ட்டே காட்டல. ஒரு ஃபைனல்ஸ்க்கு ஒரு அப்ரோச் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த அப்ரோச்சே சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஏதோ நல்லா ஆடணும், அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாயை போட்டு படுத்தவங்க தான், எந்திரிக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி நீ விட்டனா எந்த டீமாக இருந்தாலும் டாமினேட் பண்ண தான் போகிறாங்க. அண்ட் சிட்டி மாதிரி குவாலிட்டியான டீம் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. ஏற்கனவே அவங்க வந்து அந்த ஓண்டட் லைன் வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. அடி வாங்கின சிங்கம் மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா யூசிஎல்லே ஒரு எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சீசன் வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்டாக போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்தானா முடிச்சு விட்டாங்க. எனக்கு அதான் புரியல. அவங்க ஃபார்மில் இல்லாத போதும் எங்களை ஜெயிக்கிறாங்க, ஃபார்மில் இருந்தாலும் எங்களை ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்ம எப்போ தான் அவங்கள ஜெயிப்போம்? சத்தியமாக எனக்கு தெரியல. எனக்கு அதான் அந்த மென்டாலிட்டி ஷிஃப்ட்டு எத்தனையோ வாட்டி நம்ம சொல்லியாச்சு. ஆனால் அவங்க கேம் ஸ்டைலில் மாற்றுற மாதிரியே தெரில. ஏன்னா இப்போ சொல்லுவாங்க எல்லோரும், பர்டிகுலராக சொல்லணுன்னா கேப்பாவோட மிஸ்டேக் வந்து சுற்றி காமிப்பாங்கன்னு வச்சுக்கோயேன். ஆனால் அதனால் நம்ம கேம் தோக்கலன்னு அந்த இன்டென்ட்டே காட்டலன்னு இருந்ததில்ல, அதனால தான் கேம் தோற்றோம் லிட்ரலாக. டெஃபினெட்லி ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஏன்னா கேப்பா மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் எவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வேணாலும் போடுவாங்க. பட் அந்த ஒரு மிஸ்டேக்னால நீங்கள் தோத்துதுன்னு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஹைட் பண்ண முடியாது. பிகாஸ் ஓவராலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேவரட்ஸாக இந்த கேமுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேருந்தே அடிக்கணும் அவங்கள. ஸோ நீ சொன்ன மாதிரி 20 நிமிஷம் நல்லா விளாண்டுட்டு அப்புறம் பாயை போட்டு படுக்கிறது அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. யார் பாயை போட்டு படுக்கணும்? சிட்டி மாதிரி நாட் ஃபேவரட் டீம் தான் வந்து, அண்டர் டாக் டீம் தான் வந்து நல்லா காத்திருந்து அந்த சான்ஸ் கிடைக்கும் போது கவுண்டர் பண்ணி அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேருந்து நீங்கள் தான் பயம் காட்டணும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கில் எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த கராபாவ் கப் சீசன் ஃபுல்லாகவே நல்லா தான் பண்ணியிருக்காரு அவங்க செகண்ட் கீப்பராக. அண்ட் அவங்களுக்கும் வந்து டிராஃபர்ட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவரோட செகண்ட் கீப்பர். ஸோ நீங்கள் அது ஒரு ரீசனாக யாருமே சொல்ல முடியாது. அண்ட் இப்போ பார்சலோனா கூட நம்ம பார்க்குறோம், அவ்வளோ கோல் விடுறாங்க, ஆனால் 5-6 அடித்து ஜெயிச்சுட்டு போகிறாங்கல்ல. ஸோ அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஓகேன்னு சொல்லலாம். ஒரு கோல் விட்டோம்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, 2 கோல் விட்டோம் அவ்வளோதான் காலி, ஜெயிக்கவே முடியாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. லாஸ்ட் சீசன் யூரோப்பியன் டாப் ஸ்கோரரை வாங்கியிருக்கீங்க கியோகரிஸ். உங்கள் அட்டாக்கே வந்து பயங்கரமாக வந்து இந்த சீசன் வந்திருக்கு. மடுவைக்கே எசேன்னு சைனிங்ஸ் போட்டு பெஞ்சில் ஜீசஸ் வந்து திரும்பி வந்து நல்லா விளாண்டுருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்கும் போது நீங்கள் தான் அந்த கில்லுக்கு போகணும். ஸோ போகலைன்னா வந்து நீ சொன்ன மாதிரி பெப் அண்ட் சிட்டி வந்து நல்ல சீசன்டு கேம்பெயினர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. மென்டாலிட்டிலாம் நம்ம கொஸ்டினே பண்ண தேவையில்ல. அவங்களோட மெயின் பிளேயர்ஸ்லாம் பாரு, டோக்கு, ஃபோர்டனு, செமேனியோ, ஹாலாண்ட், இவங்கெல்லாம் வந்து கோலே அடிக்கல. இன்னைக்கு அடிச்சது நீக்கோ ரெய்லி, டிஃபெண்டராக இருந்து மிட்ஃபீல்டராக வந்து இந்த சீசன் தான் பிரேக் த்ரூ பண்ணி வந்திருக்காரு. ஸோ அவரோட 2 கோல், அதுவும் 2மே ஹெட்டர்ஸு. ஸோ ஆர்சனல் அகேன்ஸ்டாக ஹெட்டர் அடிச்சு ஜெயிச்சு க்ளீன் சீட் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. பயங்கர ஐரானிக்கலாக தான் இருக்குது. ஸோ
நீக்கோ ரெய்லி மாதிரி ஒரு பிளேயரால ஸ்டெப் அப் பண்ணி ஜெயிக்க முடியுதுன்னா அந்த மாதிரி உங்க டீம்ல வந்து அவ்வளோ பிளேயர் இருக்காங்க. ஸோ நீ வந்து டிஃபென்ஸ்ல சொல்லலாம், கோல் கீப்பர் சொல்லலாம், மிட்ஃபீல்ட் சொல்லலாம், அட்டாக் சொல்லிட்டே போகலாம். நீ வந்து கம்பைன்டு 11 போட்டேன்னு வச்சுக்கேன், கரண்ட் ஃபார்ம் படி ஆர்சனல் தான் வந்து கண்டிப்பா மேலே வருவாங்க. பட் மென்டாலிட்டி லெவல்னு போட்டினா சிட்டி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் த பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன்னைக்கு. கண்டிப்பா. ஏன்னா அதான்டா, இங்கே வந்து யார் வேணாலும் நல்ல பிளேயராக இருக்கலாம், ஆனால் யார் வந்து தி பெஸ்ட் பிளேயர், பிக் மேட்ச் பிளேயராக இருக்கிறதுக்கு இங்கே தான் இந்த மென்டாலிட்டி மட்டும்தான் மெயின் ரீசனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீ நம்பணும் நம்ம ஜெயிப்போம், நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இவங்க வந்து அந்த ஜெயிச்சதே இல்லைன்ற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கனால புதுசாக வந்தவங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்க மாட்டேங்குது. அட்டேட்டா அது சொல்ல, இந்த எல்லா வாட்டியும் நம்ம அதே பண்ணிருக்கோம், இந்த வாட்டி நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக அட்டாக் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லலாம். அவனும் அப்படி சொல்ல மாட்டான். இதே ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் ஆடுற கவுண்டர் வர்றது அதில் யூஸ் பண்ணலாம், செகண்ட் பால்ஸ் ஒழுங்காக வின் பண்ணலாம், ஏர் பால்ஸ் ஒழுங்காக வின் பண்ணலாம். எதுவுமே ஒழுங்காக வின் பண்ணலையே இன்றைக்கி. ஆக்சுவலி அட்டையில் எடுத்த டிசிஷன் வந்து கேப்பா ஸ்டார்ட் பண்ணுறன்றது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு புவர் டிசிஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கப் ஃபைனல்ஸ் 30 இயர்ஸ் மேலே இருந்து அடிச்சு ஒரு ஹங்கர் நமக்கு தான் இருக்கணும். அப்படி இருக்கும் போது ரெகுலர் கேம் டைம் வச்சுருக்க ராயாவை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ நீ சொல்லலாம் ட்ராஃபோர்டு வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க மட்டும் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க கப் அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவனை ஸ்டார்ட் பண்ண என்ன, நமக்கு இது நமக்கு தான் ரொம்ப முக்கியமானது, நமக்கு தான் கப் இப்போ ரொம்ப மச் நீடட். அப்படி இருக்கும் போது கேப்பா அவன் இவ்வளோ தூரம் கூட்டு வந்தான், எல்லாம் சூப்பர். இந்த மேட்ச் ஒரு மிஸ்டேக் போட்டான், அதை நான் வந்து ப்ளேமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது இல்லாமல் நம்ம மட்டமாக ஆடணும் நாங்கள். ஸோ ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் டிசிஷன் கண்டிப்பாக மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன். அது ராயாவை தான் ஆட வச்சுருக்கணும். யா ஃபார் ஷோர். அண்ட் இன்னொரு டாக்கிங் பாயிண்ட் வந்து டெஃபினெட்லி வந்து ஏன் அர்த்தட்டா வந்து இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டுறாருன்னு நம்ம நிறையா பிக் கேம்ஸில் கேட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கராபாவ் கப்பை எடுத்துக்குயேன், அவர் வந்து பெப்போட அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது தான் பெப்பு ஃபர்ஸ்ட் டைம் கராபாவ் அடித்தார். ஸோ இப்போ 5 அடிச்சிருக்காரா, அதில் ஃபர்ஸ்ட் கப்பு 2018 அர்த்தேட்டா அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது அடிப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அர்த்தேட்டாக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. பெப்புக்கு கீழே நீ ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கன்னா பெப்புட்டா அப்போ அவன் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பிளேயர்ஸ்ட்டு பேசுகிறதா இருந்தாலும் சரி, பிச்சில் டாக்டிக்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பியூர் டாமினன்ஸ் இருக்கும்னு நினைப்பான். 60% 70% பொசிஷன் நாங்கள் தான் பாலை வச்சுக்கணும், நாங்கள் தான் ராஜா, நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும் பிச்சில். அந்த மென்டாலிட்டி கீழே ட்ரெயின் ஆகி வந்து அவனுக்கு இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்குது. சிட்டி ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து டைரெக்டாக ஆர்சனலோட மெயின் மேனேஜராக வந்து போடுறாங்க, இவ்வளோ வருஷம் பேக் பண்ணுறாங்க. ஒரு சீசன்லலாம் நீங்கள் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருப்பீங்க, எல்லாரும் அர்த்தேட்டா அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி கடைசியும் பேக் பண்ணி இத்தனை சீசன் ஃபண்ட் பண்ணி இவ்வளோ பேக்கிங் கொடுக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே தான் காட்டணும். இந்த மாதிரி ஃபைனல்ஸில் 2-3 வருஷமா மறுபடியும் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து விட்டு போகிறப்போ இந்த வருஷம் இந்த ஃபார்ம் இந்த மொமெண்டமில் ஜெயிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா அர்த்தட்டா வந்து அவரோட அந்த லெகசியை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நத்திங் இஸ் லாஸ்ட், பிகாஸ் உங்களோட மெயின் கோல் இந்த வருஷம் வந்து பிஎல் லீக் டைட்டில் அடிக்கிறது தான். ஏன்னா நீங்க கப்பு வந்து யார் வேணாலும் அடிக்கலாம். நம்ம பாப்பா ஸ்பர்ஸ் வந்து யூசிஎல் அடிப்பாங்க, அடுத்த சீசன் மேனேஜரை தூக்குவாங்க, யூஇஎல் ஒரு செகண்ட் பக்குன்னு இருக்கு. அவனுங்க யூசிஎல் வச்சாங்கன்னா அவன் அதாவது சரி அவரு அவனுங்க யூரோப்பா லீக்காக வச்சாங்க, அவனுங்களை கொண்டு வராதுன்னு வச்சுக்கோ. நாங்கள் இப்போ இன்னைக்கு எங்களை வச்சேன்னு கண்டிப்பாக அதான் சொல்கிறேனே, அது போனதோடு இருக்கட்டும். அட்லீஸ்ட்டு இந்த வர காம்படிஷன்ஸ் இருக்குல்ல, அதர் கப்பு, நான் அது எதுவுமே எஃப்ஏ கப் யூசிஎல் கூட விட்டுறா, ப்ரீமியர் லீக் அது ஜெயிங்கடா. ப்ரீமியர் லீக் ஜெயிச்சே ஆகணும், மற்ற எதுவுமே நான் கேட்கல. அது பண்ணாலே இட்ஸ் ஓரளவுக்கு நல்ல சீசன் தான் சொல்லுவேன், கண்டிப்பாக நல்ல சீசன் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த மேட்ச்சில் அந்த இவனெல்லாம் சில பிளேயர்ஸ்லாம் சொல்கிறேனே, அவங்களாம் ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. ஏன்னா அவங்க பண்ணது சர்வீஸ் வரைக்கும் ஓகே, பட் நெக்ஸ்ட் சீசன் ஃபியூச்சர்ஸ்லலாம் கண்டிப்பாக இவங்களால நமக்கு பெருசாக எதுவும் இருக்க போகிறதில்ல. பென் ஒயிட், ட்ரொசார்ட், மார்டினெல்லி இவங்கெல்லாம் உண்மையிலேயே கண்டிப்பாக வித்துடலான்னு தான் சொல்லுவேன். அதாவது பென் ஒயிட்லாம் ஏதோ சும்மா பார்ட் டைமுக்கு எங்களுக்கு வந்து விளாட்ற மாதிரி ஏனோ தானோன்னு விளாண்டுருக்காண்டா. அதுக்கு பதிலாக மொஸ்கேரா விளாட விட்டுருந்தா கூட, அவன் 2 மேட்ச்லாம் சரியாக விளாட்ல, பட் இருந்தாலுமே அவன் ஒரு பேஷன் காட்டுவான், அந்த ஒரு அக்ரெஷன் காட்டுவான். இவன் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு சத்தியமாக அந்த சர்க்கி வந்து ஜக்லிங் பண்ணான் தெரியுமா, அதெல்லாம்
எப்படிடா, அதாவது டிவிலே என்னால் பார்க்க முடியலடா, விட்டுருந்தா நான் டிவி ரிமோட்டை போட்டு வச்சிருப்பேன், என்னெல்லாம் இருக்கலாம். எனக்கே அவ்வளோ காண்டாகுது, ஃபேன்ஸ் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ காண்டாகுது. பிச்சில் அவனுங்க வந்து ஒரு இதுவே காட்டாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதே அந்த ஓல்ட் ஸ்கூல் டிஃபெண்டர்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா, அந்த பிகே புயல், அந்த மல்டினி, அந்த செட் ஆஃப் பீப்புளெலாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்களாம் பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் இங்கே. ராமோஸ் ஒரு டேக்கில் போடுவான், இது பெப்பே ஒரு டேக்கில் போடுவான், புயல் ஒன்று போடுவான். அவனுங்க வந்து ஒரு வருஷம் ஏசிஎல் இன்ஜுரி ஆகிட்டு தான் வெளியே வருவாங்க. புரியுது அவனுக்கு? அப்படி நடக்கும் ஒன்று. ஆனால் இங்கே என்னன்னா வேடிக்கை பார்க்குறோம், ஒன்றும் சொல்கிறதுக்கே கிடையாது. அதெல்லாம் நிறைய விஷயம் வந்து ஃபஸ்ட்டாக போச்சு இன்னைக்கு. அதுதான்டா வலிக்குது. அதாவது தோக்குறதெல்லாம் வலிக்கல, இந்த ஹியூமிலேட் ஆகிறது, விளாடாமல் தோக்குறது, அந்த இன்டென்ட் இல்லாத இதுதான் வலிக்குது. எஸ். ஸோ அதான் நீ சொன்ன மாதிரி அந்த பர்சனாலிட்டி வந்து பிச்சில் எவனும் காட்ட மாட்டான். அந்த வெறித்தனம், அந்த ஹங்கர் வந்து எவன்ட்டையும் இல்லை. அதுவும் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, ஒன்று மேனேஜர்ட்டேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகே, இன்னொன்று டீமாக வரும், ஓகே. அதெல்லாம் தாண்டி கேப்டன்னு ஒரு டீமில் இருக்கிறது எதுக்கு? ஸோ எல்லாருக்குமே ஆஃப் டே வரும். உன்னோட ஸ்டார் பிளேயர் ரைஸுக்கு ஆஃப் டே வரலாம், உன்னோட மேனேஜர் அர்த்தேட்டாக்கு கூட ஆஃப் டே ஆகலாம், டாக்டிக்ஸ் மிஸ் ஆகலாம், எல்லாமே என்ன வேணா நடக்கட்டும். பட் கேப்டன் வந்து உன் ஃபார்ம், நீ சாக்கா வந்து மோசமான ஃபார்மில் தான், அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் தாண்டி உனக்கு கேப்டன்னு ஒரு ரோல் வந்து இருக்குதுன்னா என்ன நடந்தாலும் அந்த பிச்சில் நீ தான் வந்து கடைசி ஹோப்பாக இருக்கணும் உன்னோட டீமுக்கு. அந்த ஸ்பிரிட்ஸ், அந்த அந்த ஒரு மென்டாலிட்டியை ஏற்றி விடுறது, அதெல்லாம் வந்து நீ தான் பண்ணணும். பட் அது வந்து கண்டிப்பாக லேக் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் சாக்கா. இல்லை கண்டிப்பாக ரைஸ் மாதிரி ஒரு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, சாக்கா எனக்கு பிடிச்ச பிளேயர் தான். பட் இருந்தாலுமே Saka is not fit to be a captain because we have more leaders in the pitch. அதாவது டெக்லான் ரைஸ்க்கு அந்த ஆம்பேன் கொடுக்கலாம், கேப்ரியல் கொடுக்கலாம், அவங்க மோர் டிசர்வ்டு. பட் சாக்கா வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு உண்மையிலே தகுதியே இல்லாத ஒரு ஆள். ஏன்னா யோசிச்சு பாடுற, அதாவது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது நிறையா இதுனா இவன் தான் ஒரு மேஜர் சவுண்டாக இருக்கணும். புரியுதா? இவன் சைலண்ட்டாக இருக்கானா, இட்ஸ் நாட் அ கேப்டன் மெட்டீரியல். கேப்டனுக்கான ஒரு இது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சாக்கா அதுவும் அவன் ஃபார்ம்லேயும் இல்லை வேறு. அட்லீஸ்ட் மடுவேக்கை சீக்கிரமாக இறக்கி விட்டு பண்ணியிருக்கலாம். அதுவுமே என்ன பண்ணால் சாக்காவை மிடில் போட்டு மடுவேக்கை ஆட வைக்கிறான். அப்பயும் சாக்காவை பெஞ்ச் பண்ண மாட்டான். ஸோ அப்படி நீ நல்லா விளாடும் போதும் விளாட வச்சுட்டே இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டைமில் நீ மேக்ஸ் டவுன் இறக்கிப்பாரு. புரியுது அவனுக்கு? இந்த மாதிரி அவங்களாம் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த மேக்ஸ் டவுன்லாம் எவர்ட்டனோட பண்ணலன்னா நான் காலி, அங்கேயே ஒரு அப்செட்டு தான். புரியுது அவனுக்கு? ஸோ ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ்க்கு கேம் டைம் கம்மியாக கூட, ஃபார்மில் இருக்கவனா ஆட வை. கேப்டனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. புரியுதா உனக்கு? ஆமாம், அந்த தைரியமான அந்த சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஒர்க் ஆகலை, 60 நிமிஷம் ஆச்சு, 70 நிமிஷம் ஆச்சு, அவன் 2 கோல் அடிச்சுட்டான், நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும்னா உனக்கு யார்? இப்போ மடுவேக்கெல்லாம் நமக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு பிக் பர்சனாலிட்டி பிளேயர் தான். கண்ணாமுன்னு வாயோடுவான், கண்ணாமுன்னு செலிப்ரேஷன் பண்ணுவான். அண்ட் மேக்ஸ் டவுன் மாதிரி ஒரு யங்ஸ்டர்லாம் வந்து எவ்ரிதிங் டு ப்ரூவ்ன்ற மாதிரி ஆடுவாங்க. அந்த மாதிரி பிளேயருக்குலாம் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கோல்டு தான். ஸோ ஒரு நிமிஷம் கூடா எனக்கு போதும்னு சொல்லிட்டு செமையாக விளாடுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி ஃபார்மில் இல்லாத போதும் சில பிளேயர்ஸ்லாம் விளாட வச்சுட்டே இருந்தோம்னு வைங்க, அந்த மினிட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம டீமில் இருப்போம்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு காம்ப்ளசன்சி வந்துருச்சுன்னா அங்கேயும் பிரச்சனை ஆயிரும். பட் என்னதான் அந்த ஃபார்ம் எல்லாம் விடு, பெர்ஃபார்மன்ஸ்லாம் விடு, அதெல்லாம் தேவையே இல்லை. கேப்டனாக இருந்தீங்கன்னா உன் கேப்டன் ரோலை பண்ணாலே போதும் அன்னைக்கு. புரியுதா? ஏன்னா நம்ம நிறையா கேப்டன்ஸ் பார்த்துருக்கோம் ஓவர் த இயர்ஸ். வந்து போர் மட்டமான கேமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனாலும் ஒவ்வொரு டிசிஷன் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா ரெஃப்ரி மூஞ்சி முன்னாடி போய் நிற்பாங்க, போய் கேட்பாங்க. ஸோ அந்த பிளேயர்னு ஒன்று தனியாக இருக்கணும், கேப்டன்சின்னு ஒன்று தனியாக இருக்கணும். அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஐயோ நான் சரியாக வரல அப்படியே உம்முன்னு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், டீமே காலி ஆயிரும். ஸோ அது டெஃபினெட்லி பிளேஸ் டு இம்ப்ரூவ் தான். நீ சொன்ன மாதிரி இந்த சில பிளேயர்ஸ், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, சான்ஸ் கொடுக்கணும். அண்ட் சில பிளேயர்ஸ்லாம் வந்து வித்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை இறக்கணும். பிகாஸ் மார்டினெல்லி, ட்ரொசார்ட்லாம் நிறையா கோல்ஸ் அடிப்பாங்க, சீசன் நம்பர்ஸ்லாம் நல்லா இருக்கும், யூசிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி பிக் கேம்ஸ் அப்போ அந்த பிக் கேம் பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்களா, அதுதான் முக்கியம். அதுலேயே நீ வந்து தெரிஞ்சிடலாம் இந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் ஆவாங்களா இல்லையான்னு. ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நிறையாவே தெரிஞ்சிருச்சு, நிறையா காமிச்சிட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் தான் பண்ணணும், லெசன்ஸை எடுத்துகிட்டு போய் அதை அப்ளை பண்ணணும் பிச்சில். நேற்று நைட்லாம் யோசிச்சேன்டா, இன்னைக்கு வந்து கரபோ கப்பை தூக்கியிருப்போம். அது எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸும் யோசிச்சிருப்பாங்க, ஓகே நம்ம இன்னைக்கு தூக்குவோம், ஒரு 30 வருஷம் கழிச்சு அது ட்ராட் பிரேக் ஆகும், இதுலேருந்து நம்ம வந்து ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ண போகிறோம்
நினச்சா கடைசியில் அந்த கப்பு வந்து சிட்டி கையில் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு என்ன பாட்டு, இந்த நல்லா இருப்போ அந்த சாங் தான் ஞாபகம் வருது. அதாவது அந்த சாங்கில் அந்த ஒரு முக்கியமான லைன் வரும்டா, அது ஞாபகம் வர மாட்டேது. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. வேறொரு கையோட ஓ விரல் பார்த்த நானே, அந்த மாதிரி சொல்லிட்டு டியூடு படத்தில் வர மாதிரி போக வேண்டியதுதான். ஓகே பாய் அப்படின்னு என்னத்த சொல்ல. ப்ரீமியர் லீக்லாம் அப்படி விட்டுறாதீங்கடா டே, அதெல்லாம் விட்டீங்கன்னா அவள் தான்டா கண்டிப்பாக எல்லாருமே வந்து மென்டல் ஹெல்த்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு. அதனால் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், ப்ரீமியர் லீக் வச்சிருங்கடா. வேறு எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல, ப்ரீமியர் லீக் வச்சிருங்க, அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக நம்ம வந்து ஆமாம், உங்களுக்கு வந்து இதான் ப்ரீமியர் லீக் தான். கப்பெல்லாம் என்ன வேணாலும் அடிங்க, பட் ப்ரீமியர் லீக் அடித்தாதான், ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம்லேருந்து 38 கேம் வரையும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அந்த டைட்டில் கிடைக்கும். அது ஒன்று அடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மென்டாலிட்டி இஷ்யூஸ்லாம் வந்து தூக்கி குப்பையில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கப்ஸு தானாக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். அண்ட் எஸ் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே பெல் ஐக்கானை தட்டிடுங்க. ஸோ நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆகும். எஸ், பாய் கைஸ்.